உனக்காக பொருந்தேனே எனதழகா. அன்னைக்கு இங்கே தானே அவர் இருந்தாரு. எங்கே போனாருன்னு தெரியலையே. அவரை பார்க்கலாம் தான் வந்தேன், காணுமே அவரை. ஐயோ, நம்ம வந்த விஷயத்தையே மறந்துட்டோமே. ஐயோ, அஞ்சலி எதுக்கு வர சொன்னான்னு வேற தெரியல. நம்ம வேற இவரை பார்த்து தேடிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் இவரை தேடுறது தெரிஞ்சது அவ்வளோதான். இந்த அஞ்சலி நம்மளை கொண்டு போடுவா. ஃபர்ஸ்ட் போய் அவகிட்ட என்ன விஷயம்னு போய் கேட்போம். மச்சான் கேட்கணும் இருந்தேன். திருவிழா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. காப்பு கட்டியாச்சு. இன்னும் 2 நாள்ல ஸ்டார்ட் ஆயிடும் மச்சான். மச்சான் ஆதி தம்பி எப்போ வருவாங்க? ஆதி இன்னும் 2 நாள்ல வந்துருவேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன் மச்சான். பாப்போம். சரி மச்சான். என்னது இது? அஞ்சலி அப்பா கூட யாரோ ஒருத்தவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அது சரி, திருவிழா விஷயமா யாராச்சும் வந்து பேசியிருப்பாங்க. நம்ம போய் வந்த வேலையை பார்ப்போம். அடடா கையல், என்னம்மா அங்கே நின்னுட்ட? வாமா. அப்பா வரேன்ப்பா. என்னம்மா கையல், எப்படிமா இருக்க? முன்னெல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வருவே, இப்போலாம் வீட்டுக்கு வரதே இல்லையே. ஐயோ அப்பா, நான் வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கேன். நான் வரும்போது நீங்க தான் வீட்டுல இருக்கிறது இல்ல. சரிம்மா சரிம்மா. மச்சான், இவன் வந்து கையல் நம்ம அஞ்சலியோட ஃப்ரெண்டு. கையல்மா, இவங்க வந்து அஞ்சலியோட மாமாமா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஓ அப்படியாப்பா, சரிப்பா. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் அங்கிள். ஹே கயல், வாடி. அபியக்கா. கயல், என்னடி வீட்டு பக்கமே ஆளை காணும்? வந்து ரொம்ப நாள் ஆகுது. அப்பா மாமா உங்க 2 பேருக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாண்டா அபிமா. 2 பேர் வெளியில கிளம்புறோம். நீ கையலுக்கு என்ன வேணும்னு கேட்டு கவனி. என்னப்பா வெளியில கிளம்புறீங்களா? சரி ஓகே, காஃபி குடிச்சிட்டு கிளம்புங்க. ஐயோ அபிமா, பரவாயில்லடா. மச்சான் நேரம் ஆயிட்டு, கிளம்புவோமா? சரி மச்சான், கிளம்பலாம். கயல், எப்படி இருக்க? ஏன்டி வீட்டுக்கு போலாம் வரதே இல்ல? அப்படிலாம் இல்லக்கா. சரி, நான் இனிமே வரேன். ஆமா, அஞ்சலி எங்க? அஞ்சலி அடி, அவ ரூமே கதியன்னு கிடக்கா. எப்படியும் அவ ரூம்ல தான் இருப்பா. நீ ரூம்லயே போய் பாரு. சரிக்கா, நான் போய் பாக்குறேன். டே அர்ஜுன், வாடா. என்னடா முக்கியமான கால் பண்ணன்னு சொன்னியே, பேசிட்டியாடா? பிடாலிங், பேசியாச்சு. இந்த குரல் எங்கே கேட்டிருக்கமே, யார் இது? அபிடாலிங், இவங்க அஞ்சலியோட ஃப்ரெண்டு தானே? ஆமாடா அர்ஜுன், இவன் அஞ்சலியோட ஃப்ரெண்டு தான். பேர் கயல். ஏன்டா இவள உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஐயோ, என்ன இவரு கரெக்டா என்ன ஞாபகம் வச்சிருக்காரு. ஐயோ, இவர் யாருன்னே தெரியலையே. அபியக்கா வேற இவர்கிட்ட நல்லா பேசுறாங்க. ஐயோ, ஒண்ணும் புரியலையே. ஓ ஹாய் கயல். என்ன இவரு நம்மள தெரியாத மாதிரியே பேசுறாரு. ஒருவேளை இவர் அன்னைக்கு நம்ம அஞ்சலி கூட இருந்ததை பார்க்கலையோ? சரி, எதுக்கும் நம்மளும் ஹாய் சொல்லுவோம். ஹாய் அர்ஜுன், என்னடா ஓனி இழுக்கிற? அப்போ உனக்கு கையில முன்னாடியே தெரியுமா? சாச்சா, இவங்களெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. என்னங்க, அப்படிதானே? ஐயோ, இப்ப என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியலையே. முதல்ல இவர் யாரு? அபியக்காவை அபிடார்லிங்னு கூப்பிடுறாரு. அஞ்சலி வீட்டுல வேற இருக்காரு. ஐயோ, இவர் யாருன்னே தெரியலையே. கையில், என்னடி நீ ஏதோ பேயறிஞ்சமா நின்னுட்டே இருக்க? ஏய், ஒன்னதாண்டி. அபியக்கா, கூப்பிட்டீங்களா? கிழிஞ்சது போ. அடியே, நீ இந்த உலகத்துல தான் இருக்கியாடி? அபியக்கா. அபியக்கா, இவர் யாரு? ஹே கயல், இவன் அர்ஜுன் ரீ, எங்க அத்தை பையன். சென்னையில இருந்து வந்திருக்கான் திருவிழாக்காக. ஆமா மிஸ் கயல். என்ன ஷாக் ஆகுற மாதிரி தெரியுது? ஐயோ, இந்த பையன் அஞ்சலியோட அத்தை பையனா? ஐயோ, போச்சு போச்சு. நம்மளே இந்த தவிக்கிறோம். அஞ்சலி அப்போ ஐயோ, ஒருவேளை இத பத்தி பேசதான் வர சொல்லிருப்பாளோ? இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது. ஏ கயல், இடத்த காலி பண்ணிடுறீ. என்னது ஷாக் ஆகி? கயல், என்னடி ஷாக்லயே நிக்கிற? அப்பெல்லாம் இல்லக்கா. அஞ்சலி வர சொன்னாக்கா, நான் போறேன்க்கா. ஏ கயல், எங்கடி ஒரே? ஏன் நில்லுடி. அபிடாலிங், நீ என்ன கூப்பிட்டாலும் அவங்க நிக்க மாட்டாங்க. டே அர்ஜுன், என்னடா நீ அடிக்கடி நீ குழப்பிக்கிட்டே இருக்கடா. எனக்கு ஒன்னும் புரியலடா. அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது டார்லிங். போக போக புரியும் என்னன்னு. என்னவோ போ, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஐயோ, ஏ அஞ்சலி, எவ்வளவு கெத்தா இருந்தடி நீ. உன்னை போய் இப்படி வெத்து வெட்டா ரூம்குள்ள அடங்கி உட்கார வச்சிட்டானடி அந்த அர்ஜுன் குரங்கு. டே அர்ஜுன், உன்னை விட மாட்டேன்டா. இந்த அஞ்சலி யாருன்னு உனக்கு காட்டாம விட மாட்டேன்டா. கையில், என்னடி என்னடியாச்சு? எதுக்கு இப்படி ஓடி வந்திருக்க? அடியே அஞ்சலி, அது வந்து என்னடி இப்படி பேய பார்த்து அறந்து போன மாதிரி ஓடி வந்திருக்க? என்னடியாச்சு? அதுவாடி. அடியே, என்னடி இப்படி ஆயிடுச்சு? அந்த கார் பார்ட்டியும் அத்தை பையனா? ஆமாண்டி கையல், வேலியில போற ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதையா ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ, என்னடி சொல்ற? அப்போ நான் நினைச்சதெல்லாம் சரிதானா? என்னடி சொல்ற? ஒன்னும் புரியல. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, எல்லாம் புரிஞ்சிருச்சு. அப்போ நீ 5000 ரூபாய் ஆட்டைய போட்டவன் தான் இவன், இவன் தான் அவன், கரெக்டா? ஆமாண்டி கையல். ஐயோ, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? என்னடி நடந்துச்சு? ஒருவேளை அவன் உங்க வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயும் சொல்லிட்டானா அவன் கிட்ட நீ 5000 ரூபாய் ஆட்டைய போட்டது? பின்ன ஐயோ, அவன் சொல்லியிருந்தா கூட
பரவாயில்லடி, சொல்லிடுவேன் சொல்லிடுவேன்னு சொல்லி சொல்லி நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காண்டி. அவனுக்கு பயந்துகிட்டு நான் ரூம்குள்ளாரே இருக்கேன் தெரியுமா? என்ன சொல்ற? அவனுக்கு பயந்துட்டு ரூம்குள்ளாரே இருக்கியா? ஏண்டி அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றா? இப்ப எதுக்கு கக்கப்புக்கு பல்ல பல்ல காட்டுறேன்? இங்க பாரு, நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். அப்படியே உனக்கு குதறி வச்சிருவேன். நான் முதல்ல சிரிக்கிறது நிறுத்திடி. ஏ அஞ்சலி, சாரி டி, ப்ளீஸ் டி, கோச்சிக்காத. நீ இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறனா அப்போ இவன் அடியே இவன் தான் அர்ஜுன் அடி. ஆமாடி, அதேதான் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. எனக்கு இந்த அர்ஜுனுக்கு ரொம்ப சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுடி. அப்படியே அவன் பண்ற டார்ச்சருக்கு அப்படியே அம்மிக்கல் எடுத்து அவன் தலையில போட்டு கொண்டுட்டு கொலைகேஸ்ல உள்ள போலாமான்னு எனக்கு தோணுதுடி. அவ்வளவு வெறியாகுது அவனை நினைச்சாவே. ஏ அஞ்சலி, என்னடி நீ பிஹேவ் பண்றத பார்த்தா அடி ரொம்ப பலமா விழுந்திருக்கும் போலயே. என்ன இப்ப பாரு, அவனை கொல்றதுக்கு முன்னாடி ஒன்ன கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன் பாரு. சாரிடி. சரி, அப்படி என்னடி உன்னை டார்ச்சர் பண்ணா? அது ஃபர்ஸ்ட் சொல்லு, என்னன்னு கேட்போம். அது என்னன்னு சொல்லுவேன், அது ஒரு பெரிய கதடி. என்னடி சொல்ற? உண்மையாவே வா? பின்ன நான் உங்ககிட்ட பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? ஏண்டி, நான் என்னைக்காச்சும் இப்படி ரூம்ல அடைஞ்சு கிடந்து நீ பாத்திருக்கியாடி? ஐயோ, இவன் வந்ததுலேருந்து நான் ரூம்ல மட்டும் தாண்டி இருக்கேன். வெளியில போனாவே இதை செய்ய அதை செய்யும் சொல்லி நான் ரொம்ப டார்ச்சர் பண்றான்டி. அதுக்கு பயந்துகிட்டே நான் ரூம்லயே இருக்கிறேன்டி. என்னடி சொல்ற? உன்னையே ஒருத்தர் எப்படி எல்லாம் மாத்திருக்கானா என்ன? ஆமாண்டி, ஆமா, என்னையே இந்த அர்ஜுன் குரங்கு மாத்திட்டு நான் எவ்வளவு கெத்தா இருந்தேன் தெரியுமாடி? என்னை வெத்தாக்கி இப்படி ரூம்குள்ளாரே இருக்க வச்சிட்டாண்டி. அவனுக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி. என்னைக்கு இருந்தாலும் அவன் சாவு ஏன் கையில தாண்டி. சரி, அதெல்லாம் விடு. ஏ கையால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணடி. என்ன ஹெல்ப்டி? அவனை போய் அடிக்கணுமா? அவனை அடிக்கிறது உதைக்கிறது எல்லாம் நேரம் வரும்போது நான் பாத்துக்கிறேன். அது இல்லடி கையல். ஏ கையல், எனக்கு ஒரு 5000 ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? என்னது 5000? அடியே, இவ்ளோ பணம் உனக்கு எதுக்குடி? நான் அந்த அர்ஜுன் குரங்கு கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே, அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ட்ரீட் வைக்கதான். ஐயோ, ஏண்டி என்னை படுத்துறேன்? ஏ கையல், இந்த 5000 அவன் கிட்ட கொடுத்தா தாண்டி அவன் என்ன டார்ச்சர் பண்ண மாட்டான். இல்லைன்னா சொல்லிடுவேன் சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்காண்டி. அதுக்கு தாண்டி. ஓ, அவனுக்கு கொடுக்கதான் 5000 கேட்டியாடி? நீ பணம் கேட்டதெல்லாம் கரெக்ட் தாண்டி. ஆனா என்கிட்ட போய் கேட்ட பத்தியா? அது தாண்டி அஞ்சலி தப்பு. உனக்கே தெரியும் எனக்கு எத்தனை அரியர் இருக்குன்னு. அரியர் எக்ஸாமுக்கு பணம் கட்டுறதுக்கே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இதுல நீ வேறையாடி? என்னடி கையால் இப்படி கையை விரிச்சிட்டேன்? வேற என்னடி பண்ண சொல்றேன்? நான் என்னடி வச்சுக்கிட்டே வாடி இல்லைன்னு சொல்றேன். உனக்கே தெரியும் எனக்கு எத்தனை அரியர் இருக்குன்னு. பேசாம அபிகா கிட்ட கேட்டு பார்க்கலாமா? இல்லடி, அரியர் எக்ஸாம்க்கு அபிகிட்ட தான் கேட்டு வச்சிருக்கேன். இப்போ போய் நான் 5000 கேட்டேன்னா எதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு சாகடிச்சிருவா. அது மட்டும் இல்லடி, அர்ஜுன் கிட்ட தான் நான் 5000 ஆட்டையை போட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாடி. என்னடி உன் நிலைமை இவ்வளோ மோசமாயிட்டு? ஆமாண்டி கையல், இப்போ என்ன பண்றதுனே புரியல. சரிடி, யோசிக்கலாம். அது சரி, அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்கறதுன்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா என்ன? நீ எதுக்கடி கேட்கற? செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அடி போடி, நீ வேற ஒரு வாட்டி அவன் சொல்றதை செய்யக்கூடாதுன்னு தான் நினைப்பண்டி. ஆனா அந்த குரங்கு ஏதாச்சும் பண்ணி என்ன செய்ய வச்சிருவான் தெரியுமா? என்னடி சொல்ற? இருந்தாலும் கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்குடி. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அதுவாடி, இனிமே அவரை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் தேட வேண்டியதில்லை. உங்க வீட்டுக்கே நேரடியா வந்து பார்த்துட்டு போவேல, அதை சொன்னேன்டி. உன்னை ஏண்டி நானே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட குழப்பிட்டு இருந்தா நீ என்னடா லிட்டர் கணக்கா சொல்லி விட்டுட்டு இருக்க? உன்னை பாருப்பா, எதை கொண்டு அடிக்க போறேன்னு இப்ப தெரியல பாரு. ஐயோ, அடிச்சு கிடிச்சு கூடாதடி. சாரிடி. சாரி பூரின்னு இனிமே அவனை பத்தி பேச அப்புறம் இருக்கு. சரிடி, இனிமே பேசல. ஆனாலும் அவர் சிரிக்கும் போது கியூட்டா இருக்காருடி. டேய், என்ன எதுக்குடா சொல்ல கேட்காம இங்க கூட்டிட்டு வந்தே? எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுடா. பரவாயில்ல மச்சான், இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ. அப்பதான் ஃபியூச்சர்ல உன் ஒய்ஃபுக்கு சாரி வாங்கி கொடுக்குறப்ப நீ தடுமாறாம இருப்ப. என்னடா கலாய்க்கிறியா? ஒய்ஃபா அப்படின்னு என் லைஃப்ல யாரும் வரப்போறது கிடையாது. நீ ஒழுங்கா மூடிட்டு வா. இப்ப வந்த வேலையை போய் பாப்போம். பாப்போம். என்னது? இல்ல வந்த வேலையை பாப்போம்னு சொன்னேன். சரி வா, போய் பாக்கலாம். வாங்கப்பா, என்ன பாக்குறீங்க? சாரீஸ் காட்டுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இனியா, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? கஸ்டமர் கவனிக்காம இங்க வாடி. என்னடி கஸ்டமர் கவனிக்காம அங்க என்ன கதை இருந்துட்டு இருக்கியா? போய் கஸ்டமர் கவனிப்பா. இல்ல மேடம், அடிக்கி வச்சிட்டு இருந்தேன். கதை மட்டும் நல்லா சொல்லு. போய் கஸ்டமர் கவனிடி போ. ஓகே மேடம். சார் சொல்லுங்க சார், என்ன சாரீஸ் சார் பார்க்கணும்? பட்டு சாரீஸ்லாம் எங்கம்மா இருக்கு? பட்டு சாரீஸ்லாம் இந்த செக்ஷன் தான் சார். என்ன ரேட்ல சார் காட்டட்டும்? ஒரு 20,000 காட்டுங்கம்மா. ஓகே சார், வாங்க சார் காட்டுறேன். சரி சிஸ்டர், வாங்க போலாம். ஆமா சிஸ்டர், நீங்க என்ன இங்க பார்ட் டைமா ஒர்க் பண்றீங்களோ? இல்ல சார், ஃபுல் டைமா இங்க தான் ஒர்க் பண்றேன். ஃபுல் டைமா ஒர்க் பண்றீங்களா? படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுறீங்க, ஆனா இங்க ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்க. அப்புறம் படிக்கலையா? படிப்பெல்லாம் காசு இருக்கவங்களுக்கு தான் சார், எங்களை மாதிரி ஏழைங்களுக்குலாம் கிடையாது. நீங்க வாங்க சார், நான் புடவை காட்டுறேன்.
என்னம்மா சொல்றீங்க? ஏன் நீங்க படிக்கலையா? எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 12th வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். அது மட்டும் இல்ல சார், 12thல நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். வாட்? என்னம்மா நீ 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இங்க கடையில வேலை பார்த்துட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் காலேஜ்லாம் படிக்கல நீ? எல்லாம் என் வீடு சார். விடுங்க, நீங்க வாங்க சார், உங்களுக்கு நான் புடவை காட்டுறேன். டேய் மச்சான், பாத்தியாடா? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அந்த பொண்ணு இந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்குடா. ஆமா மச்சான், அதுதான் நானும் யோசிக்கிறேன். ஐ திங்க் அந்த பொண்ணுக்கு ஃபினான்ஷியலா இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன்டா. பேசாம அந்த பொண்ணோட படிப்பு செலவை நான் பாத்துக்கலான்னு இருக்கேன்டா. டேய் மச்சான், சூப்பர்டா. சரி வாடா, இதை பத்தி அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுவோம். ஆமா மச்சான், வா போய் பேசலாம். சார், நீங்க கேட்ட ரேட்ல இந்த சாரீஸ்லாம் இருக்கு சார். இதுல எது வேணும்னு சொல்லுங்க சார். இந்த 4th சாரி இருக்குல்ல, ப்ளூ கலர், அதை பேக் பண்ணிடுங்க. சிஸ்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன சார் பேசணும்? ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் படிப்பு செலவை நான் ஏற்றுக்கலான்னு இருக்கேன். அதான் நீங்கள் படிக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு தான். சார், உண்மையா தான் சொல்றீங்களா சார்? இல்ல சார், அதெல்லாம் வேணாம் சார். என்னம்மா நீங்க நல்லா படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுறீங்க. என் ஃப்ரெண்டும் உங்களை படிக்க வைக்கிறேன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? இல்ல சார், வேணாம் சார். ஏய் என்னடி அவங்களுக்கு சாரி காட்டினியா இல்லையா? எவ்வளவு நேரமா அவங்க வெயிட் பண்றாங்க? காட்டிட்டு தான் மேடம் இருக்கேன். அப்படியே எரும மாடு மாதிரி நிக்காம வேணுங்கிறத காட்டு. சார், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சார். கஸ்டமர்ஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா எங்க மேடம் திட்டுவாங்க சார். சரிம்மா, அந்த 4th சாரியா பேக் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே சார். என்ன மச்சான், அந்த பொண்ணு படிக்க வைக்கிறேன்னு சொன்னா வேணான்னு சொல்றா? இல்லை மச்சான், அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக படிக்கிறதுக்கு ஆசை இருக்குடா. பட் அவளுக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை இங்கே வச்சு பேசினா சரி வராதுடா. பேசாமல் அந்த பொண்ணு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர சொல்லிடலாம். ஓகேவா? நீ சொல்றதும் சரிதான்டா. சரிடா, அப்போ போறப்ப விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போலாம். சார், நீங்க கேட்ட சாரி இதுல பேக் பண்ணியாச்சு சார். பில்ல கவுண்டர்ல பே பண்ணிடுங்க சார். சரிம்மா. அப்புறம் இந்தாங்க, இது என்னோட விசிட்டிங் கார்டு. அண்ட் என் பேர் வந்து ஆதி. உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நாளைக்கு ஆஃபீஸில் வந்து பாருங்க. இல்ல சார், வேணாம். ஏய் கஸ்டமர் கேட்டதை குடுத்தியா இல்லையா? கொடுத்துட்டேன் மேடம். ஐயோ சிஸ்டர், இந்த கார்டை வச்சுக்கோங்க. நைட் ஃபுல்லா யோசிங்க. உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு இந்த அட்ரஸ்ல வந்து பாருங்க. ஓகேவா? ஓகே சார். ஐயோ லட்சுமி, போது லட்சுமி, இதுக்கப்புறம் நான் கட்டிக்கிறேன். ஐயோ நீ பரவாயில்ல, நீ இதுல என்ன இருக்கு? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு பாருங்க, நான் கட்டிடுறேன். அடடா, என்ன 2 பேரும் என்ன பூக்கடை வைக்க போறீங்களா? என்ன இவ்வளோ பூ கட்டிட்டு இருக்கீங்க? ஏய் அர்ஜுன், என்னடா கொழுப்பா? அண்ணி இவனுக்கு எப்பயுமே இதே வேலை தான். ஏதாச்சும் கிண்டல் பண்ணிட்டே தான் இருப்பான். விடு லட்சுமி. அர்ஜுன் தம்பி சின்ன வயசுல இருந்தே அப்படித்தானே. என்னம்மா இது உங்களுக்கு தேவையா? போதும்டா போதும். அபிமா வாடா உட்கார்றா, அத்தை பூ வச்சு விடுறேன். அம்மா, அபிடார்லிங் தலையில ஏற்கனவே நிறைய பூ இருக்கு. இதுல இந்த பூவையும் வச்சீங்கன்னா அபிடார்லிங் நடமாடும் பூந்தோட்டமாவே மாறிடும். டேய் அர்ஜுன், உன்ன விடுறா அபி, அவன் எப்பயுமே இப்படிதானே. நீ உட்கார்றா, நான் பூ வச்சு விடுறேன். அபிமா, பூ வச்சோன்னா எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமாடா? என் கண்ணே பற்றும் போல. ஆமா ஆமா, அபிடார்லிங் நடமாடும் பூந்தோட்டம் மாதிரியே இருக்கு. அத்தை, மறக்காம அபிடார்லிங்க்கு சுத்தி போட்டுருங்க. அத்தை பாருங்க தேவை எப்படி கிண்டல் பண்றான்னு. அபிமா, அர்ஜுன் தம்பி எப்பவுமே அப்படித்தானே. சரி விடு. அம்மா அஞ்சலி எங்க? கையல் வந்திருக்காமா, அவ கூட பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். குட்டச்சி நமக்கு பயந்துட்டு தான் ரூம் குள்ளாரே இருக்கா போல. லட்சுமி, இந்த அஞ்சலிக்கு என்ன ஆச்சுனே தெரியல. 2-3 நாளா ரூம்லயே தான் இருக்கா. ஆமா, நீ நானும் காலையில இருந்து அஞ்சலியை பார்க்கவே இல்ல. இரு லட்சுமி, கூப்பிடுறேன். அஞ்சலி, அஞ்சலி. அம்மா, அம்மா வாமா. அடடா அத்தை, வாங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? அம்மாடி லட்சுமி, நான் ரொம்ப நல்லா இருக்கமா. நீ எப்படிமா இருக்க? அத்தை, நான் ரொம்ப நல்லா இருக்கத்த. இவங்க என்ன லட்சுமி, மறந்துட்டியா? என் தம்பி சின்னதோட இருக்கானே, அவன் பொண்டாட்டி சின்ன பொண்ணுதான் இவ. அட, நம்ம சின்ன பொண்ணுவாது. ஏன் சின்ன பொண்ணு எப்படி இருக்க? என்ன பார்த்தாவே தெரிய வேணாமாக்கும். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களே எப்படி இருக்கீங்க? ஏண்டி சின்ன பொண்ணு, நீனா மாறவே இல்லையாடி? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த நிக்கிறானே, இவன் தான் என் பையன் அர்ஜுன், டாக்டரா இருக்கான். ஓ டாக்டரா? சரி சரி, வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? டே அர்ஜுன், அவங்க உனக்கு அக்கா இல்லடா, அவங்க உனக்கு சித்தி. அட போடாலிங், பார்க்க எவ்வளவு யங்கா இருக்காங்க. இவங்கள போய் சித்தின்னு கூப்பிட சொல்றேன். நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன். என்னக்கா, உங்களுக்கு ஓகே தானே நான் அப்படி கூப்பிட்டா? என்னது எங்க இருக்காளா? அவளுக்காவது 7 வயசு. இவள அக்காலாம் கூப்பிடாம சித்தினே கூப்பிடுப்பா. ஏய்யா, பண்ண கிளவி இருக்கே. பரவாயில்ல பாட்டி, நான் அக்கானே கூப்பிடுறேன். ஆமா, உங்க பேர் என்ன பாட்டி? அது பேரு தமன்னா. தம்மு கிழவி எப்ப வந்த? அடி மீனாட்சி, உன் புள்ளைக்கு கொழுப்பு பத்தியாடி. எனக்கு அழகான பேர் இருக்கு, செல்ல கையின்னு. இவ என்னடா தமன்னா குமாரா எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு இருக்கா. அஞ்சலி, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லுது அம்மாச்சி கிட்ட மரியாதை இல்லாம பேசாதன்னு? இப்ப நான் என்னடி தப்பா பேசுறேன்? கிழவி, இப்ப நான் உன்னை என்ன தப்பா பேசுனேன்? வாயாடி வாயாடி, எப்படி கடுகு மாதிரி பொரியறா பாரு. ஐயோ அபி, அஞ்சலி 2 பேரும் சேர்த்து நிறுத்துங்கடி. அம்மா நீ வந்து உட்காரு, நான் போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிடா அபி. அபி, உங்க அம்மாச்சிக்கு சக்கரை இல்லாம போட்டு எடுத்துட்டு வா. உடம்பு ஃபுல்லா அப்படி சக்கரை இருக்கு. அபி, நீ சக்கரை போட்டு எடுத்துட்டு வா. ஒரு நாள் சக்கரை போட்டு குடிக்கிறனால ஒண்ணா ஒரு தடவை நீ போய் எடுத்துட்டு வா. பாட்டி, சுகர் பேஷண்ட் ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது. அபிடார்லிங், நீ பாட்டிமாக்கு சக்கரை போடாமே எடுத்துட்டு வா. சரிடா அர்ஜுன். அம்மா நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? வந்து உட்காருங்க அத்தை. ஏய் மூஞ்சலி, எனக்கு பயந்துகிட்டு ரூம் குள்ளாரே உட்காந்துட்டா நான் உன்னை விட்டுருவேனா? என் பேரு அஞ்சலி, புரியுதா? யாருக்கு பயம்? எனக்கு ஒண்ணு பயம் இல்லையே. ஓ, பயம் இல்லையா? அதையும் கொஞ்ச நேரத்துல பாப்போம். மீனாட்சி, உன் வீட்டுக்காரன் நல்லா இருக்காரா? அம்மா, இது முத பிள்ளையா 2வது பிள்ளையா?
அவரும் நல்லா இருக்காரு அண்ணன் கூட வெளியில போயிருக்காரு இவன் ரெண்டாவது பிள்ளை அர்ஜுன் ஓ அக்கா அப்ப உங்களுக்கு 2 பிள்ளையா ஆமா உங்க மூத்த பிள்ளை எங்க அந்த தம்பிக்கு ஏதோ வேலை இருக்காமா அதனால அவரு என்ன ஒரு அழகியடா கண்ணா விட்டு விலகலடா. ஏய் இப்போ எதுக்கு நீ என்னைய பார்த்துட்டு இருக்க? அழகா இருந்தா பார்க்க தான் செய்வாங்க. என்னது? ஒன்னும் இல்லையே. நான் ஒன்னும் பார்க்கலையே, உன் ஃப்ரெண்டை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஹாய் கையல். என்னதான் பார்த்தாரா? ஹாய். ஓ அவளதான் பார்த்துட்டு இருந்தியா? சரி சரி அதானே என்ன மட்டும் பார்த்துருந்தானே அவ்வளோதான். அந்த கண்ணு ரெண்டையும் நோட்டி கையில் கொடுத்துருப்பேன். இப்ப நான் உன்னை பார்க்கலன்னு இந்த கோவமா இல்ல பார்த்துன்னு இந்த கோவமா? ஏய் நீ என்ன பார்க்கல நான் ஏன் உன் மேல கோவம் பண்ணணும்? நானே உன் மேல செம்ம வெறியில இருக்கேன். ஐயோ அப்படியா? ஐயோ எனக்கு உன்னை பார்க்கவே பயமா இருக்கு. மூஞ்சலி இருடா குரங்கே, உனக்கு ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன் இரு. வச்சுக்கோ தாராளமா. என்னது? இல்ல நீ தானே நீ ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன்னு சொன்ன, அதுக்கு சொன்ன. உன்கிட்ட எல்லாம் மனசு பேச முடியுமா? அப்புறம் எதுக்கு நீ பேசிட்டு இருக்க? உன்னை கையில் பாத்தியாடி? பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். என்னது பாத்துக்கிட்டு தானே இருக்கனேவா? அடியே அவன் என்ன டார்ச்சர் பண்றத பாத்தியான்னு கேட்டா நீ என்னடா அவனை பாத்துக்கிட்டு இருக்க? அஞ்சலி ப்ளீஸ் டி அப்புறமேல் கூட திட்டிக்கோடி. கியூட்டா இருக்காருடி, கொஞ்ச நேரம் சைட் அடிச்சுக்கிறேன்டி. என்னெல்லாம் திருத்தவே முடியாது. என்ன கர்மமாச்சு பண்ணி தொலை, நான் இந்த இடத்த காலி பண்றேன். ஓடிட்டா குட்டச்சி. கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ, போவோம் என்ன பண்ணிடுவா. ஏய் என்னடா என் அபிச்சலத்துக்கு மேல என் மேல லவ்வே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அங்க பாத்தீங்கல்ல நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் என் செல்லம் போட்டுக்கிட்டு எவ்வளவு அழகா நிக்குதுன்னு. அண்ணே எல்லாம் சரிதானே, ஆனா அது பார்த்தா அப்படியே நீ மாதிரியே தெரியல. ஏய் இந்த ட்ரெஸ் நான் தேடி என் செல்லத்துக்காக வாங்கினதுடா. அந்த ட்ரெஸ் என் செல்லத்தை தவிர வேற யாருடா போட்டுக்க போறா? பின்னாடி நிக்கிறதுனால உனக்கு அடையாளம் தெரியல நினைக்கிறேன்டா. சேத்த பொருடா நான் கூப்பிடுறேன். செல்லம் என்னென்ன அப்படியே நீ வரும்னு பார்த்தா இந்த கிளவி வந்திருக்கு. அதான்டா எனக்கும் ஒன்னும் புரியல. ஆனா இந்த ட்ரெஸ் நான் அபிச்சலத்துக்காக தேடி வாங்கின ட்ரெஸ்டா. ஏய் கிளவி இந்த ட்ரெஸ் உனக்கு ஏது? ஏய் கிளவி கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லு. இந்த ட்ரெஸ் உனக்கு ஏது? ஏய் கிளவி அண்ணனை பத்தி தெரியும்ல, அண்ணன் கேக்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லன்னா அவ்வளவுதான். என்னென்ன அபியன்னிக்காக தேடி வாங்கினேன்னு சொன்னீங்க, ஆனா அந்த கிளவி போட்டிருக்கு. ஏய் என்னடா கொழுப்பா? நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எப்படி இந்த கிளவி போட்டிருக்குங்கிற கட்டுப்புல நின்றுட்டு இருக்க, நீ வேற என்ன வெறியக்குறியா? அண்ணா ஏதோ தெரியாம சிரிச்சிட்டேன், மன்னிச்சிடுண்ணே. எனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். ஏ அபி உனக்கு நான் ஆசையா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எவ்வளவு திமிரு இருந்தா அந்த கிளவிட்ட கொடுத்துருப்பேன். இரு இந்த மருது யாருங்கிறத உனக்கு காட்டுறேன். அண்ணே என்னென்ன பண்ண போறீங்க? அந்த அபிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே ஆட்டம் காட்டியிருப்பான். ஏ அபி அவ்வளவு திமிரு உனக்கு, எனக்கே தண்ணி காட்டிட்டல. இரு இந்த மருது யாருங்கிறத உனக்கு காட்டுறேன். ஏ அபி செல்லம் வெயிட் பண்ணுடி, உன்னை விட மாட்டேன்டி. சீக்கிரமா வரேன்டி, சீக்கிரமா வரேன்.